நேத்து விடிய விடிய செம்ம மழைங்க. வெளியவே போக முடியல. சில செடிகள்லாம் கட்டிங்ஸ் போட்டு வச்சிருந்தேன். சரி வேலைகள்லாம் முடிச்சுட்டு, ஒரு 8 மணி வாக்குல வந்து எல்லாத்தையும் நடவு பண்ணிக்கலான்னு மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனா மழை அடிச்சு ஊத்தி நான் கொண்டு வந்த மண்ணும் சேர்ந்து கரைஞ்சு போயிருச்சு. ரொம்ப கஷ்டமாயி போயிருச்சு. என்னடா இது மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, சரி காலையில போய் தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம். என்னென்னலாம் பூ பூத்திருக்கு, என்னென்னலாம் மரங்கள் சாஞ்சிருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எந்த சேதாரமும் இல்ல. ஆனா செடிகள்லாம் பார்க்கறக்கு அவ்ளோ அழகா இருக்குங்க. இந்த மழை பெஞ்சாவே எல்லா செடிகளும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, அவ்ளோ அப்படியே கிளீனா, தூய்மையா இருக்க மாரி இருக்கும். எப்படின்னா, இப்ப அழுக்கு படிஞ்ச வீட்ட வந்து தூசி தட்டி நம்ம எப்படி கூட்டி விட்டா எப்படி பளிச்சுன்னு இருக்கும், அந்த மாதிரி இந்த செடிகள்லாம் மழை தண்ணி விழுந்தாவே அவ்ளோ பளிச்சுன்னு இருக்குதுங்க. சூப்பரா இருக்கு. சில பேர் கேட்டிருந்தீங்க, "எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? என்ன உரம் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உரம்லாம் எதுவுமே குடுக்குறது இல்லைங்க. களை எடுத்து விட்டுருவேன் அப்பப்ப. அதுக்கப்புறம் ஆட்டோட எருவு, மாட்டோட எருவு அப்பப்போ போடுறது தான். அதுவும் அதிகமா இல்ல. களை எடுத்து விட்டு அப்பப்ப பராமரிக்கிறது, தண்ணி விடுறது இதான் வேலைங்க. ஏன்னா இது மண் அப்படி. இந்த மண்ணுக்கு வந்து நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானு.